நல்லா உடம்புலாம் தெம்பாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா முட்டை தோசை, முருகல் தோசை, எண்ணெய் தோசை, பொடி தோசை, கேரட் தோசை, முடிஞ்சா தோசைக்கல்லையை தூக்கி தின்னுங்கிறது, இதெல்லாம் பண்ணி போகிறது எல்லா சவரட்டனையும் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கட்டத்தில் அது பழகிடும். பிள்ளைகளுக்கு பழகின பிறகு உங்களுக்கு ஒரு வயசாகிறப்ப முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சரியாக சாப்பிடாதனால வயிற்று பிரச்சனைகள், கோளாறுகள் இருக்கும். அப்போ நீங்கள் சுணக்கப்படுறப்ப அம்மா முன்ன மாதிரி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஆத்திரம் வரும். ரெசிப்ரிகேஷனே இவங்கள்ட்ட இல்லைன்னு யார் உங்களை பார்த்துக்க வேணான்னு சொன்னால் இதை தான் அவன் சொல்லுவான். ஏன்டா உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேனே, போனனே, நான் வந்தனே, உங்களால் தான் எனக்கு முட்டி வெளியே வந்துச்சு. ஒன்றே யாருமா தோசை ஊற்ற சொன்னால் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருப்பேன்மா டொமீங்க ஏலே 30 வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு தோணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது வந்து குற்றம் அல்ல. இதெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நேரக்கூடியது. நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தானே கடைசியாகத்தான் நான் பெண்ணாக இருக்கிறவர்கள் சோறு திங்கணும். பசி வந்தால் சோறு திங்க வேண்டாம், எப்போ வந்தால் என்னென்ன. இப்போ பிள்ளைய பரவாயில்ல, அந்த கவலையெல்லாம் கிடையாது. என் கணவர் இலையில் தான் நான் தின்பேன், ஒரு வாழை எவ்வளோ வரப்போகுது, இன்னொன்று வாங்கி திங்க வேண்டியதானே, அவர் தின்ன மிச்சத்தை தான் நான் தின்பேன். இப்போலாம் நான் தின்னுட்டு மிச்சம் இருந்தால் நீ தின்னு, நல்லது தானே. வாட்ஸ் ராங் இன் தட்? எல்லாருக்குமே ஒன்று, தாயும் பிள்ளையினாலும்